சிம்ம ராசி குரு தசை. சிம்ம ராசிக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னாக்கா குருவும் செவ்வாயும். அதில் குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு அளப்பரிய வளர்ச்சிகள் உண்டு. 2024 2019 2023 எண்டு வரைக்கும் நிறைய சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவித்து வந்த நபர்கள், குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள். இடையில் குரு தசை ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை ஆரம்பித்து முடிவு பகுதியில் இருக்கலாம். எந்த மாதிரியான கட்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த குரு தசையானது அளப்பரிய வளர்ச்சிகளை கொடுக்கும். கோச்சார ரீதியாக 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும், 8ஆம் இடத்துல ராகு பகவானும், 9ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் 2024 குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால, குடும்பஸ்தானத்தில் பாவகிரகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுத்துமோ அப்படின்னு நினைக்க தேவையில்லை. 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி, அதாவது 2க்குடைய கிரகம் புதன். இந்த கேது பகவானை இயக்கக்கூடிய கிரகம் புதன். இது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் தான் இந்த புத பகவான். பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. உங்களுக்கு கோச்சார ரீதியாக எந்த பாதிப்புகளும் கிடையாது. ரொம்ப கஷ்டமான காலத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தில் குருவோட அமைப்பு சரியில்லைன்னு அப்படின்னு அர்த்தம். குரு முதல்ல உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கணும், உங்கள் லக்னத்துக்கு எப்படி இருக்கணும், இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான அமைப்புகளில் இருந்தால் நல்ல ஒரு தசையாக அமையும் அப்படின்னாக்கா சிம்ம லக்னத்துக்கும் இது பொருந்தும். 3, 6, 8, 12 ஆகிய இடங்களை இருந்து தசை பண்ணுச்சுனாக்கா கடுமையான பாதிப்புகள் உண்டு. அதுலேயும் 12ஆம் இடத்துக்கு மட்டுமே விதிவிலக்கு உண்டு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது குருவோட உச்ச வீடு. அதனால் 12ஆம் இடத்துக்கு மட்டுமே விதிவிலக்கு உண்டு. மற்ற இடங்கள்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இது மாதிரியான அமைப்புகளை இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா கடன், நோய் இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். 8ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா அதை விட கெடுபலன்கள் எதுவுமே கிடையாது. 8 8ஆம் இடத்துல ஆட்சியில் இருக்கிறது ஓகே. 5ஆம் பார்வையாக விரயத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் நிறைய கொடுத்துரும், நிறைய நஷ்டங்களை கொடுத்துரும், பொருள் நஷ்டங்களை கொடுத்துரும், வியாபாரத்தில் நஷ்டங்களை கொடுத்துரும். அதனால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சொந்த பந்தங்களை நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும், உறவுகளில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் 8ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணக்கூடாது. கோச்சார ரீதியாக 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் அப்படிங்கிறதுனால 9, 10 இந்த இடங்களில் தான் 2024 இருக்க போகுது இந்த குரு பகவான். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானம். 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். சிம்மத்துக்கு எந்த விதத்திலையும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாதிப்பே கிடையாது. நல்ல ஒரு வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும். இப்போ 3, 6, 8 ஆகிய இடங்களை இல்லாமல் வேறு இடங்களை இருந்து தசை பண்ணிச்சினாக்கா மிகுந்த வளர்ச்சிகளை கொடுக்கும். அதிலும் ராகு கேதுக்களோடு இருந்துச்சுன்னா மட்டுமே பாதிப்புகள் உண்டு. அதுக்கும் விதிவிலக்கு உண்டு. குரு ராகு சேர்க்கையில் குரு சண்டால யோகத்தையும் கொடுக்கும். இது குரு பகவானுக்கு நட்பு கிரக வீடாக இருந்துச்சுனாக்கா குரு ராகு சேர்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு, தொழில் வளர்ச்சி உண்டு. 2024 இந்த குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சியை அதிகமாக கொடுக்கும். திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். இது வரைக்கும் சுபகாரியங்கள் எதனா நடக்கலனா கூட வீட்டில் சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும். மாத சம்பளத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வேலை பளு குறையும், வேலை அழுத்தங்கள் குறையும், மன அழுத்தங்கள் குறையத்துக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும், பணப்பற்றாக்குறை தீரும். இது வரைக்கும் திருமணம் சார்ந்து ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தா, உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்தா கூட அந்த திருமணங்கள்லாம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. 2024 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடக்கூடிய யோகத்தை கொடுக்கும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அளப்பரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர். இது சிம்ம ராசிக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான். அதனால் நீங்கள் குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பெருசாக பயப்பட தேவையில்லை. நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் கடன் பிரச்சனையில் இருந்த, ரொம்ப கடுமையான பிரச்சனையில் இருந்தேனாக்கா அந்த கடுமையான பிரச்சனைகள்லாம் மாறி நல்ல பலன்களாக கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சிம்ம ராசி, சிம்ம லக்கணக்காரர்கள் வேறு ராசியாக இருந்து சிம்ம லக்கணமாக வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அளப்பரிய யோகத்தை கொடுக்கும் இந்த குருவுடைய நகர்வுகள். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறதும் 10ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல வளர்ச்சி உண்டு. இது வரைக்கும் 2019 இருந்தே, 2019க்கு முன்னாடி இருந்தே குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2019 அதுக்கு முன்னாடி குருதசை அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சிகளை கொடுத்துட்டே வந்திருக்கும். 2019 பார்த்தீங்கன்னாக்கா அடி மேலே அடி, ரொம்ப கஷ்டத்து மேலே கஷ்டம், தொழில் நஷ்டம், பொருளாதார பிரச்சனை, உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை, அது என்னன்னே சொல்ல முடியாது. நல்லா தானே இருக்குது, இந்த குரு தசைங்கிறது நல்லா தானே இருக்குது, ஏன் இது மாதிரியான கஷ்டங்களை கொடுத்துது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கோச்சார ரீதியாக யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு கேதுக்களோடு சேரும்போது நல்ல பலன்களை கொடுக்காது. இப்போ கேதுவுடன் சேரும்போது 2019 எண்டில்
குரு கேது சேர்க்கையில் ஆரம்பித்து 2023 குரு ராகு சேர்க்கை வரைக்கும், அதன் பிறகு குரு வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் உண்டு. அதனால் 2024 ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு வக்கர நிவர்த்தியாகி குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதார ஏற்றம், கடன் பிரச்சனை தீர்றது, நோய் நொடி பிரச்சனைகள் தீர்றது, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு எதுவாக இருந்தாலும் சரி, இதிலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள், வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய இடர்பாடுகள், வேலை மாற்றங்கள், 4 வருஷமாக வேலை இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களும் பார்த்துருக்கேன். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்து குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிற நிலமை, குழந்தைகளை பிரிஞ்சிருக்கிற நிலமை, குழந்தைகளை பார்க்க முடியாத நிலமை எல்லாம் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கு. அது எல்லாமே மாறும். நல்ல ஒரு பலன்களாக, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக அமையும். இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கவலையே பட தேவையில்ல. கோச்சார ரீதியாக உங்களுக்கு குரு நல்லா இருக்குது. இந்த 2024 அமோக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறது கலத்திர பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தடை தாமதங்களை கொடுக்குமோன்னு நினைக்காதீங்க. குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்துமோன்னு நினைக்காதீங்க. அது அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. 7 குடையவன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது. அதுவும் இல்லாமல் அஷ்டம சனி நடக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமே தவிர இப்போதைக்கு இல்லை. இந்த 2024 பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல தான் சனீஸ்வர பகவான் இருக்கிறார். நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய காலம்னு சொல்லலாம். மன நிம்மதியை தரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். மனசு சார்ந்த பிரச்சனைகள், மனநோய், ஒரு சில பேருக்கு ரொம்ப மன அழுத்தங்கள், இதெல்லாம் வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் மாறும். நல்ல ஒரு தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சரி, வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் சுப காரியங்கள் வீட்டில் நடக்கலைனா கூட அந்த சுப காரியங்கள்லாம் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. 2024 அப்படிங்கிறது அமோக வெற்றி வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சிம்ம லக்னமாக வந்தாலும் சரி, வேறு ராசியாக இருந்து சிம்ம லக்னமாக வந்தாலும் சரி, இந்த பலன்கள் பதிவுகள் பொருந்தும். நல்ல பலன்கள் இந்த குரு தசையால் உண்டு. வீட்டில் வந்து திருமண வாய்ப்புகள் யாருக்காவது தேடிட்டு இருந்தீங்கன்னாக்கா திருமண வாய்ப்புகள் கூடி வரும். சுப விசேஷங்கள் அதிகமாக உண்டு. சுப விரயங்களை தான் அதிகமாக இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. இது வரைக்கும் நிறைய முதலீடு வச்சுருந்தா கூட அந்த முதலீட்டுக்கு உண்டான வருமானத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. விவசாயத்துலேயும் சரி, தொழில் செய்யக்கூடிய நபர்களும் சரி, நிறைய முதலீடுகள் வந்து உங்களுக்கு நஷ்டமாக தான் கொடுத்துருக்கும், மன கஷ்டங்களை தான் கொடுத்துருக்கும். பிள்ளைகள் வழியில் பாதிப்புகளும் கொடுத்துருக்கும். ஒன்று பேச்சு ஒன்று கேட்டிருக்காது. முன்ன எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் குடும்பத்தில், இப்போ வந்து சந்தோஷமே இல்லை, மன அமைதி இல்லை, வீட்டில் ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, யாருக்காவது உடல்நிலை பாதிப்புகளை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்ற நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த குருதசை நடக்கிறவங்களுக்கு, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கூட இப்போது 2024 உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இதுக்கு அடுத்து வரக்கூடிய 4 வருடங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதிகப்படியாக குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். ஒரு சிலர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். வீடு கட்டி குறையா நின்னா கூட நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைவடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த நேரங்களில் கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து கொடுத்த கடன் வந்திருக்காது, அந்த கொடுத்த கடன்லாம் இந்த நேரங்களில் வரும். சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த நபர்கள் கடந்த 4 வருட காலங்களாக மிகுந்த பாதிப்புகளை உள்ளான. குருதசையில் கூட சரி, உங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, நிறைய கஷ்டத்தை தான் கொடுத்துச்சு, பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை தான் கொடுத்துச்சு, பணமே வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சா கூட சேமிப்புகள் இந்த நேரங்களில் வரும். நோய் நொடி பிரச்சனைகள் ஒருத்தருக்கு இல்லைனா ஒருத்தருக்கு வந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து மருத்துவம் பார்த்துட்டே இருக்கிற மாதிரியான ஒரு காலங்களை இருந்திருக்கு. அந்த காலங்கள்லாம் மாறும். மருத்துவம் சார்ந்து நெருக்கடிகள் அதிகமாக இருந்துச்சுனாக்கா அந்த நெருக்கடிகள்லாம் குறையும். மருத்துவ செலவுகள் குறையும். நன்றி.